இந்த உலகத்தில் குற்றம் செய்பவனை விட உண்மையை மறைப்பவன் அதிக ஆபத்தானவன் தெரியுமா? ஏனென்றால் ஒரு பொய் பல உண்மைகளை மூடிவிடும். இது ஒரு திருட்டுக் கதை இல்லை, மௌனம் ஒரு குற்றமாக மாறிய கதை. ஒரு அமைதியான நகரத்தில் அரசு உதவி பெறும் ஒரு பழமையான பள்ளி இருந்தது. அந்த பள்ளிக்காக, மாணவர்களின் வசதிக்காக அரசு வழங்கிய பெரிய தொகை பணம் ஒரு நாள் காலை திடீரென காணாமல் போனது. பள்ளியில் பரபரப்பு, அச்சம், குழப்பம். உடனே இந்த வழக்கு சிஐடி அதிகாரி அருணுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அருண் பள்ளிக்கு வந்தார். அவர் முதலில் கவனித்தது, கதவுகள் உடைக்கப்படவில்லை, அலமாரி சேதமில்லை. அப்படியானால் இது வெளியிலிருந்து வந்த திருடன் அல்ல. அருண் அனைவரையும் அழைத்தார். தலைமை ஆசிரியர் சொன்னார், நான் நிதி விஷயத்தில் எதுவும் கையாடல் செய்யவில்லை. கணக்காளர் சொன்னான், நான் என் வேலையை மட்டும்தான் செய்தேன். ஊழியர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். ஆனால் ஒருவரும் நேராக கண்களை பார்த்து பேசவில்லை. அருண் அமைதியாக கவனித்தார். ஒரே கேள்வியை வேறு வேறு நேரத்தில் கேட்டார். பணம் கடைசியாக எப்போது பார்க்கப்பட்டது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரம் சொன்னார்கள். ஆனால் ஒரு ஊழியர் மட்டும் மௌனமாக இருந்தார். அருண் கேட்டார், நீங்க ஏன் பேசல? அந்த ஊழியர் தலை குனிந்தார். அருண் மெதுவாக சொன்னார், உண்மை பேசாதவன் தவறு செய்யாதவன் என்று அர்த்தமில்லை. அந்த வார்த்தை அறையை அமைதியாக்கியது. அந்த ஊழியர் கண்ணீர் கண்களுடன் சொன்னார், சார், நான் பணத்தை எடுக்கல, ஆனால் எடுத்ததை பார்த்தேன். அவர் பயந்தார், வேலை போய்விடும் என்று மௌனமாக இருந்தார். அருண் அப்போது உண்மையை புரிந்தார். அருண் எல்லாரையும் பார்த்து சொன்னார், இந்த வழக்கில் குற்றவாளி ஒருவனில்லை. பணம் எடுத்தவன் பள்ளி கணக்காளர், மற்றவர்கள் உண்மையை மறைத்தவர்கள். அந்த மௌனம்தான் திருடனுக்கு கவசமாக மாறியது. சிஐடி அருண் இறுதியாக சொன்னார், உண்மை பேசாதவன் அப்பாவி அல்ல. சில நேரம் மௌனமும் ஒரு பெரிய குற்றமாக மாறும். இந்த கதை உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டட்டும். உண்மை சொல்ல தைரியம் வேண்டும். மௌனம் எப்போதும் பாதுகாப்பு இல்லை.